வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோங்கன்னா முட்டை குருமா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, ஃபைனலி சாப் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க, ஃபைனலி சாப் க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, ஃபைனலி சாப் கறி லீவ்ஸ், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிடுங்க. ஆட் சம் சால்ட், மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கந்தோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது ஒரு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், இல்லை கறி மசாலா தூள் எதுவும் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 தேங்காய் பால் போட்டுருங்க குழம்புல. இது இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம். முட்டை போட்டுட்டு கொதி வந்தோடனே ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு லைட்டாக கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம முட்டை தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடுது. இது ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு சாதத்துக்கும் எதுக்கு வேணால் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.